அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேயில் ஒரு கோலை நோக்கி போகிறவங்க என்னென்ன ஒர்க்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்லீப்பிங். தூங்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட இம்பார்ட்டன்ட் திங்க. அதுவும் 24 ஹவர்ஸில் மினிமம் 6 ஹவர்ஸாவது நம்ம தூங்கியிருக்கணும். அப்போ தான் நம்ம பாடி அடுத்த நாள் வேலைகளுக்கும் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்க வேலைகளுக்கும் கரெக்டான ரெஸ்ட்டில் பேலன்ஸ்டாக இருக்கும். நம்ம சோலை எப்பயும் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்லீப்பிங் இஸ் மஸ்ட்டு. நம்ம ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 6 ஹவர்ஸ் to 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்கணும். அப்படி தூங்கலை அப்படின்னா அந்த தூங்காமல் பார்க்குற ஒர்க் ஃபுல் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களோட பாடி டிஃப்ரென்ஸ். அதாவது நீங்கள் தூங்காமல் ஒர்க் பண்ணுறக்கும் தூங்கிட்டு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால நம்ம கோலை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீப்பிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்லீப்பிங் ஷெட்யூலை நீங்கள் கரெக்டாக பண்ணி உங்கள் பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் ப்ரேயர்ஸ். ஒரு 24 ஹவர்ஸில் கண்டிப்பாக நமக்கு ப்ரேயர்ஸுங்கிறது இம்பார்ட்டன்ட். ப்ரேயர் எப்படி வேணால் இருக்கலாம். உங்கள் ரிலீஜியன் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சிங்கர்னால் ஒரு பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணலாம், இல்லை யோகா பண்ணி கூட நம்ம யோகா மூலியமாக கூட ப்ரேயர்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதத்தில் எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு தோணுதோ, இல்லை ஒரு நேச்சுரல் பார்த்து கூட ப்ரேயர் பண்ணலாம். ஒரு காட் உங்களோட ரிலீஜியன் ரிலேட்டடான காட்ஸ் ரிலேட்டடாக ப்ரேயர் பண்ணலாம். எப்படியாவது ஒரு விதத்தில் நம்ம பாடியில் பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நம்ம ஒரு டேயில் ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா செல்ஃப் கேர் அப்படிங்கிறது நம்மளே தீபாவளி பர்த்டே அப்படின்னா ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு நியூவாக ட்ரெஸ் போடும்போதே நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நம்மளோட ஹாப்பினஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் செல்ஃப் கேர் பண்ணிக்கும்போது நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு பாசிட்டிவிட்டி மைண்ட் செட் எப்பயுமே வரும். இந்த பாசிட்டிவிட்டி மைண்ட் செட் நம்ம கோலை நோக்கி பயணிக்கும் போது அந்த கோலை சீக்கிரமாக அடைவதற்காக ஒரு கூட அமையும். அதனால செல்ஃப் கேர் அப்படிங்கிறது காலையில் நம்ம ரெகுலர் ரொட்டீனில் தொடங்கி ஒரு யோகா பண்ணுறது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது, பாத் பண்ணுறது, ஹேர் கட், இந்த மாதிரி நம்மளோட செல்ஃப் கேர் அத்தனையுமே இந்த செல்ஃப் கேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அடங்கும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈட்டிங். நம்ம ஒரு நாளில் சாப்பிடாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அதுவும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கூடுதல் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு கோலை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா அது சாப்பிடாமல் ஒர்க் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம், ஈட்டிங்கை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் தாண்டி நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு திங் நம்ம மைண்ட் செட்டில் வரணும். ஏன்னா நம்ம கரெக்டான உணவு உட்கொண்டு கரெக்டான தூக்கம் இது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நம்ம பாடி திங்கிங்க்கும் பாசிட்டிவ் எனர்ஜி எப்பயுமே நம்ம கூட இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது ரெண்டும் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு கோலை அட்டைன் பண்ணி நம்ம போயிட்டுருக்கும்போது அந்த கோலை நோக்கிய பயணத்தில் உங்களுக்கோட தெளிவும் உங்களோட முனைப்பும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதோட நியதி. அதனால நமக்கு ஈட்டிங் இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஈட்டிங்கில் வெரைட்டி ஆஃப் ஈட்டிங்கும் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிடும்போது அது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. நம்ம ஹெல்த்தி ஃபுட்ஸ் அல்லது ஹை பிரானிக் ஃபுட்ஸ் எடுக்கும்போது தான் நமக்கு அந்த உயிர்த்தன்மை அதிகமாகி பாசிட்டிவிட்டி அதிகமாகும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட்டிங், ரீடிங், லிசனிங், ஸ்பீக்கிங். நம்மளோட கோல்ஸ் ரிலேட்டடாக அல்லது நம்மளோட ஒர்க் ரிலேட்டடாக நம்ம இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணணும், நாளைக்கு என்ன ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று டெய்லியும் ஒரு 24 ஹவர்ஸில் நம்ம ஒரு விஷயமாவது எழுதி பார்த்துருக்கணும். அந்த ரைட்டிங் ஸ்கில் வரும்போது உங்களோட மைண்ட் செட் ரொம்ப ஷார்ப்பாகும், ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் விஷயம் ரீடிங்கிறது நம்ம புக் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட்டு நான் முந்தின வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கோட்ஸ் ரீட் பண்ணுறது கூட ரீடிங்கில் தான் சேரும். தேர்டு விஷயம் நமக்கு லிசனிங் அப்படிங்கிறது நமக்கு பிடிச்ச நம்மளை மோட்டிவேட் பண்ணுற சாங்ஸ் அதிகமாக கேட்கும்போது நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம பாடியில் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும்.
ஃபைனல் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கிங். அதாவது நமக்கு நம்மளோட கோலை நோக்கி பயணிக்கும் போது அந்த கோலில் அச்சீவ் பண்ண ஒருத்தங்க கிட்ட நம்ம பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து ஃபோன் பேசும்போதோ இல்லை அவங்க கூட டைரெக்டாக பேசும்போதோ நமக்கு ஒரு வைப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி வைப்ஸ் நம்ம கூட எப்பயுமே வேணும். அதனால ஒவ்வொரு டேவுமே ஒரு 24 ஹவர்ஸில் கண்டிப்பாக அது ஒரு சின்ன விஷயம் நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்ப்பிங். நம்ம 24 ஹவர்ஸில் எத்தனை பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுத ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களோட ஹெல்ப்பிங் டெண்டன்சி இன்க்ரீஸ் ஆக உங்களோட பார்வை, இந்த உலகத்தை பார்க்குற விதம், உங்கள் கோலை நோக்கிய பயணம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்ம ஒரு ஹெல்ப்பிங் அப்படிங்கிறது நமக்கு ஒருத்தங்கக்கிட்ட நம்ம மணி கொடுத்தோ இல்லை அந்த மாதிரி ஹெல்ப்பிங் இல்லை. அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு பிளான்ட்டுக்காவது வாட்டரிங் பண்ணலாம். ஒருத்தங்களுக்கு சின்னதாக ஒரு பஸ்ஸில் போகும்போது உட்காரக்க சீட் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் கூட ஹெல்ப்பிங்குள்ளே தான் வரும். அந்த மாதிரி ஹெல்ப்ஸ் பண்ண உங்களோட மென்டலி நீங்கள் ஃப்ரீ ஆகி உங்களோட கோல்ஸ் நோக்கிய பயணத்தில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக பில்ட் ஆகும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸில் கண்டிப்பாக ஒரு கோலை நோக்கி பயணிக்கிற ஆள் வந்து கோலுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது வந்து டிபெண்டிங் அப்பான் அவர் ஒர்க்கு, உங்கள் நார்மல் ஒர்க்கு இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அந்த டைமிங் வந்து சேஞ்ச் ஆகலாமே தவிர, பட் கோலுக்கான டைமிங் அப்படிங்கிறது டெய்லியும் டேயில் கண்டிப்பாக இட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்லேருந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம். உங்கள் கோலுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களோட கோலோட பேஷனும் உங்கள் கோலோட முனைப்பும் இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் சீக்கிரமாக அந்த கோலை அட்டைன் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.